Hi friends, my name is Sandil. Welcome to our channel English Pesase. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Do you practice English every day? Yes, right? Very good. Because இங்கிலீஷ்ல நம்ம பேசணும் அப்படின்னு நினைச்சாலே நீங்க பேச ஆரம்பிக்கணும். அப்பதான் இங்கிலீஷ் பேச முடியும். இதுதான் நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயமே அதான். Start speaking English. Then you have to practice every day. அதுக்கப்புறம் கிராமர் கத்துக்கலாம். அப்படி ஒன் பை ஒன் கத்துட்டே போகலாம். நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம், ஒரு கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, கிராமர் மிஸ்டேக்ஸே இல்லாமல் நான் இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ டுடே ஐ எம் கோயிங் டு டீச் யூ 10 மோஸ்ட் காமன் கிராமர் மிஸ்டேக்ஸ் இன் இங்கிலீஷ் while ஸ்பீக்கிங். நம்ம ஒருத்தவங்களோட பேசும்போது நம்ம காமனாக விடக்கூடிய ஒரு 10 தவறுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ யூ வில் ஹாவ் த டெஸ்ட். ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பேசுறதுக்கு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு சில சென்டென்சஸ் நான் எழுதி போட போறேன். அதுல என்ன தவறுகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்களும் கண்டுபிடிக்கணும். கமெண்ட்ஸ்ல சொல்லணும், தப்பா இருந்தா கூட பரவாயில்ல சொல்லணும். ஓகே, ஹியர் ஐ ஹாவ் ரிட்டன் 5 simple sentences. You should read these sentences very carefully and then you have to find it out. The mistakes. You have to find out the mistakes. Okay. The first sentence, we discussed about the project. What does it mean? We discussed about the project. Discussed அப்படின்னா விவாதித்தோம், நாங்கள் விவாதித்தோம், டிஸ்கஸ் பண்ணினோம். எதை பத்தி? About the project. ப்ராஜெக்டை பற்றி. காலேஜ்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்க சொல்றீங்க we discussed about the project. What is wrong here? What is wrong in the sentence? இதுக்கு முன்னாடி நான் ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருந்ததுன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க. சில பேர் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். குட். ஸோ டிஸ்கஸ்ட் இந்த வேர்புக்கு அப்புறமா நாங்க விவாதித்தோம், ஒரு விஷயத்தை பத்தி நாங்க விவாதித்தோம். மேபி வி டிஸ்கஸ்ட் அபவுட் த ப்ராப்ளம் அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. வி டிஸ்கஸ்ட் அபவுட் த இஷ்யூ அப்படின்னு சொல்லுவீங்க. எப்பவுமே இந்த டிஸ்கஸ் அப்படிங்கக்கூடிய இந்த வேர்புக்கு அப்புறம் டோன்ட் யூஸ் அபவுட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. We discussed the project. நாங்க ப்ராஜெக்டை டிஸ்கஸ் பண்ணோம். We discussed the problem. நாங்க ஒரு பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணோம். We discussed the issue. ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, அதை நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். So don't use the word about after the verb discuss. ரீட் பண்ணுங்க. We discussed the project. We discussed the project. Got it? Next sentence. I will return back tomorrow. When will you return? இப்போ யாராவது ஒருத்தர் ஊருக்கு கிளம்பி போறாங்க, நீங்க எப்ப திரும்பி வருவீங்க அப்படின்னு கேக்குறீங்க. நான் நாளைக்கே திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ ஐ வில் ரிட்டர்ன் பேக் டுமாரோ. ஐ வில் ரிட்டர்ன் பேக், நான் திரும்ப வருவேன், நாளைக்கு நான் திரும்ப வருவேன். இதுல என்ன தப்பு இருக்கு? கேன் எனிஒன் டெல் மீ? இட் இஸ் குவைட் ஈஸி. ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இங்க நல்லா பாருங்க. ஸோ ஐ வில் ரிட்டர்ன், வில் வந்திருக்கு, இங்க டுமாரோ வந்திருக்கு. இங்க பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். எல்லாமே கரெக்டா இருக்கு. பட் நல்லா ரீட் பண்ணி பாருங்க, என்ன மிஸ்டேக்னு தெரியும். ஐ வில் ரிட்டர்ன். ரிட்டர்ன்னா என்னது? திரும்ப வர்றது. பேக்னா என்னது? அதுவும் திரும்புறது தான். ஓகே, ஸோ ரிட்டர்ன் அப்படிங்கிறதே திரும்பி வர்றது தான் அர்த்தம். 2 தடவை யூஸ் பண்ணக்கூடாது. ரிட்டர்ன் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான், பேக் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். பட் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல கண்டிப்பா வேர்ப் இருக்கணும். ஸோ இந்த பேக் நமக்கு தேவையில்லை. ரிட்டர்ன் பேக், திரும்பி வருவேன், திரும்புவேன் அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம். ஸோ இந்த மாதிரி அன்னெசரியான சில வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஐ வில் ரிட்டர்ன் டுமாரோ, நான் நாளை திரும்ப வருவேன். ஹீ வில் ரிட்டர்ன், அவன் திரும்ப வருவான். ஓகே, ஹீ வில் ரிட்டர்ன் நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் திரும்ப வருவான். Got it? ரீட் பண்ணுங்க. I will return tomorrow. Don't say I will return back. Okay. Next. Please repeat again. Please repeat again. இதுல தப்பே இல்லையே. எப்பவுமே நாங்க இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம் செந்தில் சார், வாட் இஸ் ராங் ஹியர் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். பட் ஒரு தப்பு இருக்கு. என்ன தப்பு இருக்கு? Please repeat again. ரிப்பீட் அப்படின்னா என்னது? திரும்ப சொல்றது. அகெயின்னா என்னது? அதுவும் திரும்ப சொல்றதான், அகெயின். ஓகே, ஸோ டெல் மீ அகெயின்.
எனக்கு வந்து திரும்ப சொல்லு. பட் இந்த இடத்துல பாருங்க, ரிப்பீட்னாலும் திரும்ப சொல்லுன்னு அர்த்தம், அகெயின்னாலும் அதே மீனிங் தான். ஸோ இந்த மாதிரி ஒரே மீனிங்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பட் இம்பார்ட்டண்டா ஒரு வேர்பை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ளீஸ் ரிப்பீட் தான், ப்ளீஸ் ரிப்பீட் அகெயின் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. எப்படி சொல்லுவீங்க? ப்ளீஸ் ரிப்பீட், ப்ளீஸ் ரிப்பீட் தட், ப்ளீஸ் ரிப்பீட் தட் சென்டென்ஸ். குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட் சென்டென்ஸ்? அந்த சென்டென்ஸை கொஞ்சம் திரும்ப சொல்ல முடியுமா? Got it? Next, this is more better. ஓகே, ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அதை வந்து இன்னொரு பொருளோட கம்பேர் பண்றீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஐ ஹாவ் 2 மார்க்கர்ஸ், ரைட்? ஸோ இதுல வந்து ரொம்ப இங்கே இல்லை, ஸோ இது வந்து சரியா எழுதாது, இது நல்லா எழுதுது. இப்போ நான் சொல்றேன் திஸ் இஸ் மோர் பெட்டர், இது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதோட கம்பேர் பண்ணி தான் நான் சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? கேன் anyone tell me the answer? This is more better. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெட்டர் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரியில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். குட் அப்படின்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம், பெட்டர் அப்படின்னா நல்லாவே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த பெட்டர் அப்படிங்கிற வார்த்தையே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். அன்னெசரியா இந்த இடத்துல மோர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் பெட்டர், தட்ஸ் இட். திஸ் இஸ் பெட்டர் தேன் திஸ், இதை விட இது நல்லா இருக்கு. ஸோ திஸ் இஸ் பெட்டர். ஸோ கம்பேர் பண்ணி சொல்றதுக்கு திரும்ப இந்த மோர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ திஸ் இஸ் பெட்டர். நெக்ஸ்ட், she is one of the student. She is one of the student. ஸோ அவளும் வந்து பார்த்தீங்கன்னா அவளும் ஒரு மாணவி தான். ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட், மாணவர்களில் ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஸோ இதுல என்ன தப்பு இருக்கு? எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்துட்டாலே இதுக்கப்புறம் வந்து யூ ஷுட் யூஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் நவுன். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஒன் ஆஃப் த அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணணும்? யூ ஷுட் யூஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் நவுன். டோன்ட் யூஸ் சிங்குலர். சிங்குலர் வந்து இங்க பயன்படுத்தக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு யூஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் நவுன். ஸோ யூ ஹாவ் டு சே ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்னா மாணவர்கள், மாணவ மாணவிகள்ல ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவோம் காமனா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்னா ப்ளூரல். ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இந்த மாணவர்களில் ஒருத்தர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அதான் வந்து அவளை குறிக்கிறது. ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அவள் மாணவர்களில் ஒருத்தியாக இருக்கிறாள். தட்ஸ் இட். ஈஸியா இருக்கா? அவ்வளவுதான். ஸோ இதே மாதிரி இன்னொரு 5 சென்டென்சஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் சொல்லி கொடுக்கறது வந்து ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு. ஓகே ஓகே, ஸோ ஹியர் ஐ ஹாவ் ரிட்டன் 5 sentences. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த மிஸ்டேக்ஸ். Despite of the rain we played. Despite அப்படின்னா வந்து அதோட மீனிங் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது எப்படி வாசிக்கணும் அப்படின்னா despite. சொல்லுங்க, say after me, despite. ஸோ despite அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இருந்த போதிலும் அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க, despite of the rain, மழையாக இருந்த போதிலும், we played, நாங்கள் விளையாடினோம். Despite of the rain we played cricket அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகேவா? ஸோ இதுல என்ன தப்பு இருக்கு? கண்டுபிடிங்க பார்க்கலாம். எப்படி இன்ஸ்பைட் ஆஃப், இப்போ இன்ஸ்பைட் அப்படின்னு இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். சில அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இங்க வந்து டிஸ்பைட் ஆஃப் த ரெயின், இதுல என்ன தப்பு இருக்கு? மழையாக இருந்த போதிலும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு புது இன்ஃபர்மேஷன். ஸோ டிஸ்பைட் ஆஃப் த ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, டிஸ்பைட் த ரெயின். ஆஃப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. டிஸ்பைட்க்கு அப்புறமா வந்து எப்படி நம்ம இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி டிஸ்பைட் ஆஃப்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ டிஸ்பைட் த ரெயின், மழையாக இருந்த போதிலும், we played, நாங்கள் விளையாடினோம். ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட், இது ஒரு புது வார்த்தை, நியூ vocabulary கத்துக்கோங்க. டிஸ்பைட்னா என்னது? இருந்த போதிலும். நெக்ஸ்ட், he is married with Priya. he is married with Priya. ஸோ அவனுக்கு வந்து பிரியா அப்படிங்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க, மேரேஜ் ஆயிருச்சு. ஸோ he is married with Priya. ஸோ இதுல என்ன தப்பு இருக்கு? வாட் இஸ் ராங் ஹியர்? ஸோ அவனுக்கு பிரியாவுடன் திருமணம் ஆகிவிட்டது. ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க? he is married with Priya. வாட் இஸ் ராங் ஹியர்? நல்லா கவனிங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஸோ அவனுக்கு இன்னொருத்தரோட மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு வந்து இந்த மாதிரி வித் அப்படிங்கக்கூடிய இந்த ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு யூஸ் டு. he is married to Priya அல்லது Priya is married to him.
ஓகே, ஸோ டூ தான் யூஸ் பண்ணணும், வித் யூஸ் பண்ணக்கூடாது. ரீட் பண்ணுங்க. ஹீ இஸ் மேரிட் டு பிரியா. ஆனால் நார்மலாக வித் தான் வரும், பட் வித் போடக்கூடாது, தப்பு. ரைட், ஹீ இஸ் மேரிட் டு, ஷீ இஸ் மேரிட் டு, ராமு இஸ் மேரிட் டு பிரியா. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஓகே, ஞாபகம் வைக்க வேண்டியது மேரிட்க்கு அப்புறம் யூ ஹாவ் டு யூஸ் அ வேர்ட் டு, டோன்ட் யூஸ் வித். நெக்ஸ்ட், he suggested me a book. He suggested, suggested அப்படின்னா என்னது? அவன் பரிந்துரைத்தான். ஒரு புக் வந்து நல்லா இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த புக் வந்து நல்லா இருக்கு, நிறைய புக்ஸ் இருக்கு. ரைட், ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் மெனி ஸ்டோரி புக்ஸ். இங்க வந்து நிறைய ஸ்டோரி புக்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு புக்கை வந்து அவன் சஜஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ he suggested me a book அப்படின்னு நான் சொல்றேன். இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டா தப்பா? Can anyone tell me? Is this correct? Do you think this sentence is correct? But this is incorrect. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சஜஸ்டட், ஒருத்தர் வந்து பரிந்துரைச்சாங்க அப்படின்னு சொல்லும் போது யார் பரிந்துரைச்சாங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி பர்சன் யாருக்கு, ஸோ ஹீ சஜஸ்டட் மீ, அவன் வந்து எனக்கு பரிந்துரைத்தான். இங்க மாதிரி பர்சனை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து சஜஸ்டட் அல்லது சஜஸ்ட்ங்கிற அந்த வேர்புக்கு அப்புறமா வரக்கூடாது. சஜஸ்ட்க்கு அப்புறம் என்ன வரணும் அப்படின்னா அவன் எதை பரிந்துரைத்தானோ அதுதான் வரணும். அப்ப எப்படி சொல்லணும் நான் அந்த சென்டென்ஸை? he suggested a book. யாருக்கு? எனக்கு. to me. that's it. he suggested a book to me. முதல்ல அவன் எதை சஜஸ்ட் பண்ணானோ அதை சொல்லிட்டு தான் யாருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். டைரக்டா முதல்ல யாருக்குங்கிறத சொல்லக்கூடாது. பர்சன் வந்து இந்த இடத்துல வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் இது வந்துடணும், அதுக்கப்புறம் தான் அது வரணும். he suggested a book to me. next one, according to me. English is easy. according to me, according to me என்னது? என்னை பொறுத்த வரையில். according to னா என்னை பொறுத்த வரையில், ஐ மீன் பொறுத்த வரையில் அர்த்தம், மீனா என்னை. according to me னா என்னை பொறுத்த வரையில் English is easy. இங்கிலீஷ்ங்கிறது ஈஸின்னு சொல்றேன். இந்த சென்டென்ஸ் கரெக்டா தப்பா? இது தப்பு. எப்பவுமே வந்து என்ன பொறுத்த வரையில அப்படின்னு சொல்றதுக்கு according to me அப்படின்னு சொல்லாதீங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா in my opinion. English is easy. In my opinion, English is easy. என்ன பொறுத்தவரையில இது சரி. In my opinion, this is correct. Got it? So don't say according to me. You have to say in my opinion. என்னை பொறுத்தவரையில். Last one, I have a doubt. காமனா வந்து இது எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான். பட் இங்க இந்தியன் இங்கிலீஷ், நம்ம இங்க இந்தியாவில் பேசக்கூடிய இங்கிலீஷ்ல வந்து காமனா யூஸ் பண்ணுவோம். பட் இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம ஒரு இங்கிலீஷ் பேசுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து தப்பு தான். ஐ ஹாவ் அ டவுட். டவுட் அப்படின்னா என்னது? சந்தேகம், சந்தேகமான ஒரு நிலை. ஓகே, ஒரு அன்சர்டனிட்டி, உறுதித்தன்மையற்றது. எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து எப்படி இன்னும் அழகா கேட்கலாம் அப்படின்னா, இப்படி கேட்கறதுக்கு பதிலா நீங்க எப்படி கேட்டீங்கன்னா அழகா இருக்கும். அப்படின்னா ஐ ஹாவ் a question. I have a question. ஸோ கிளாஸ்ல வந்து சார் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா சார் ஐ ஹாவ் அ question. ஸோ கொஸ்டின் அப்படின்னா வந்து யூ ஆர் கோயிங் டு ஆஸ்க் சம்திங் அபவுட் த லெசன். அந்த பாடத்தை பத்தின ஏதாவது ஒரு கேள்வியாக இருக்கலாம். சந்தேகம் அப்படின்னா அன்சர்டனிட்டி. ஐ ஹாவ் அ டவுட், நீங்க சொல்லிக் கொடுக்குறது தப்பா கரெக்டான்னு தெரியல, சந்தேகம் இருக்கிறது, அது வேற மாதிரி மீனிங்ல போயிடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா இப்படி சொன்னா ஐ ஹாவ் அ டவுட்னா ஓகே. ஸோ நம்ம வந்து அப்படிதான் சொல்றோம். அதை விட எது அழகா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் அ கொஸ்டின். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியா இருந்ததா? இவ்வளவுதாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 10 காமன் கிராமர் மிஸ்டேக்ஸ். ஓகே, எப்படி இருந்தது? உங்களுக்கு புரிஞ்சதா? ஈஸியா இருந்ததா? கண்டிப்பா உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட், நம்ம பார்த்ததுல இருந்து உங்களுக்கு சின்ன டெஸ்ட். நீங்க தான் மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. ஸோ which sentence is correct? I have written 2 sentences. You have to choose the correct one. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி which sentence is correct? ஸோ இந்த ரெண்டு எது கரெக்ட்னு கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் A or B. which sentence is correct? You have options A or B. இந்த ரெண்டு எது கரெக்ட்னு கண்டுபிடிக்கணும். 3 questions இருக்கு. You have to find out the correct answers. Choose the best answer தான். ஓகே, ஆப்ஷன் A or B ன்னு சொல்லணும். உங்களுக்கு 20 seconds டைம், ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. Your time starts now.
டைம்ஸ் அப். குட் ஜாப். சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. வெரி குட். ஓகே, லெட் மீ டெல் யூ த ஆன்சர். நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 3 out of 3 நிறைய பேர் எடுத்திருப்பீங்க. மார்க்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க மார்க்ஸ்க்காக நான் காத்துட்டு இருக்கேன். ஸோ விச் சென்டென்ஸ் இஸ் கரெக்ட்? வி டிஸ்கஸ்ட் அபவுட் த பிளான். வி டிஸ்கஸ்ட் த பிளான். ஒரு பிளானை பத்தி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம்னு சொல்றதுக்கு எந்த சென்டென்ஸ் கரெக்ட்? டிஸ்கஸ்க்கு அப்புறம் அபவுட் வரக்கூடாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். விச் சென்டென்ஸ் இஸ் கரெக்ட்? திஸ் இஸ் பெட்டர், திஸ் இஸ் மோர் பெட்டர். பெட்டருங்கிற வார்த்தையை வந்து கம்பேர் பண்ணி சொல்றதுதான். ஸோ மோர், மோர்ங்கிறது கொஞ்சம், ரெண்டுமே ஒரே மீனிங் கிட்டத்தட்ட. ஸோ மோர் பெட்டர்னு சொல்லக்கூடாது. ஸோ திஸ் இஸ் பெட்டர். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். விச் சென்டென்ஸ் இஸ் கரெக்ட்? அக்கார்டிங் டு மீ திஸ் மூவி இஸ் குட். என்னை பொறுத்தவரையில இந்த படம் நல்லா இருக்கும். ஏதோ ஒரு மூவி சொல்றீங்க, இந்த படம் நல்லா இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு மீ சொல்லக்கூடாது. எப்படிதான் சொல்லணும்? இன் மை ஒப்பீனியன் திஸ் மூவி இஸ் குட். தட்ஸ் இட். சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. வெரி குட். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க இந்த 10 காமன் மிஸ்டேக்ஸ் வந்து நீங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பண்ணாம இருக்கிறதுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது உங்களோட இங்கிலீஷ் வந்து ரொம்ப அழகா இருக்கும். கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸே இல்லாம நீங்க சூப்பரா பேச முடியும். ஓகே, ஸோ கண்டிப்பா உங்களால சூப்பரா இங்கிலீஷ்ல பேசுவீங்க, சரளமா பேசுவீங்க. தினமும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நிச்சயமாக உங்களால் ஆங்கிலம் சரளமாக பேச முடியும். அதுவும் இந்த கிராமர் மிஸ்டேக்ஸே இல்லாமல். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.